ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அகல்யா ஜெகதீஷ். என்னோடய வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன வீடியோ அப்படின்னா, நாங்கள் இந்த வருஷம் 2023 கடைசி நாள் 31ஆந்தேதி சரி வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் பிளான் பண்ணி இன்றைக்கி திருநெல்வேலி வரைக்காவது போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்புனோம். இது வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க சித்தாருங்க. இந்த மழை வெள்ளத்தில் தண்ணி அவ்வளோ பிச்சுக்கிட்டு போச்சு, பார்த்தாலே தெரியும். ஃபுல்லாக செத்துலெல்லாம் வந்து தேங்கியிருக்கு. ஆனால் இப்போ நார்மல் ஆயிடுச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கே போனோம் அப்படின்னா, இன்ஸ்டாவில் ஃபேமஸாக போய்கிட்டு இருக்க ஷாப் பிரியாணிக்கு தாங்க போனோம். சரி அங்கே போய் ட்ரை பண்ணுவோம். இன்ஸ்டா ஃபுல்லாக வந்துட்டு இருந்துச்சா, சரி பார்க்க ஆசையாக இருந்துச்சு, நம்மளும் போய் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அடுத்து பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்துட்டோம். இங்கே அவங்களோட குவைட்ஸ் எழுதி அவங்களோட ஃபோட்டோ வச்சு மியூசிக்கோட லைட்டிங் செட்டப்போடு நல்லா இருந்துச்சு பார்க்கவே. சரின்ட்டு நாங்கள் உள்ளே போய் சாப்பிட்றோம். இது இன்ஸ்டாக்காக எடுத்த வீடியோ, அதான் ஃபுல்லாக முதல்லேருந்து வருது. பார்சலும் இருக்குது, உள்ளே உட்காந்து சாப்பிட்றவங்களும் சாப்பிட்லாம். அந்த மாதிரி உள்ளே சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அடுத்து வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யாரெல்லாம் போனோன்னா, நான், என் ஹஸ்பண்ட், பிள்ளைங்க, அப்புறம் எங்கள் சித்தப்பா ஒய்ஃப், அவங்க பையன், இவங்க நாங்கள் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் எங்கேயாவது வெளியில் போகலான்ட்டு. எங்கேயுமே வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. சரி திருநெல்வேலிக்காவது போயிட்டு சும்மா அப்படியே ஷாப்பிங் மாதிரி போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லோரும் வந்தோம். நல்லா இருந்துச்சு, புது எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட அப்படிங்கும் போது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தனியாக போயிருக்காங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு தனியாக போயிருக்கேன். இப்போ தான் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து போனது நல்லா இருந்துச்சு. நாங்கள் போவையில் நார்மல் பிரியாணி இல்லை, அது வந்து காலி ஆகிடுச்சு. நாங்கள் போனதே 2 மணிக்கு மேலே தானே, அதனால் அந்த ஃப்ரைட் சிக்கனோட தான் வந்துச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு அதுவும் அஜித்துக்கு கீழே உட்கார்றதுக்கு இடம் கிடைக்குமான்னு பார்த்தாங்க, முடியல. உள்ளே ஏன்னா 6 பேரும் சேர்ந்தாப்பில் உட்காரணும்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்துக்கிட்டோம். சிங்கிளாக போனால் நம்ம யாருக்கு பிடிச்சவங்க கீழே உட்காந்துக்கலாம். ஆனால் எனக்கு வந்து பையா கார்த்தி வந்து பிடிக்கும், அவங்களுக்கு கீழே உட்கார்ற மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு இப்போ அவங்க பில் பே பண்ணிகிட்ருக்காங்க. நான் சரி அதுக்கு முன்னே சும்மா ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா லீவில் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல பிள்ளைங்கள. சரி இந்த ஒரு நாளாவது கூட்டிகிட்டு போவோம், ஏன்னா நாளைக்கு ஸ்கூல் திறக்குது, அதுக்காக தான். இது இப்போ வேறு வெள்ளம் அது இதுன்னு வந்துருச்சுல, அதனால தான் இங்கிட்டு வரவே இல்லை. சரி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ட்டு தான் வந்தோம். தாமிரபரணியுமே எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். அப்புறம் சயின்ஸ் சென்டரை பாருங்கள், இன்னும் திறக்கவே இல்லைங்க. தண்ணி உள்ளே புகுந்ததில் எல்லாம் டேமேஜ் ஆகி இன்னும் க்ளீன் பண்ணலை அவங்க, அதனால் க்ளோஸ்டுன்னு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்றாப்புல இருக்க ரிலையன்ஸ் மார்ட்டுக்கு தான் இப்போ போகிறோம். சரி அதாவது வெளியில் போன மாதிரி இருக்கணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா பேசிகிட்டு இருந்த மாதிரி இருக்கணும்ல, அதனால் எங்களுக்கு பிடிச்ச இடத்துக்குலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு. அப்போ ரிலையன்ஸ் மார்ட் போகிறோம். இதுதான் எங்கள் சித்தப்பாவோட பையன், என்னோடய குட்டி தம்பி சபரி இளமகிழன். என் பையன் பேர் மகிழ் சண்முகவேல். 2 பேருக்குமே மகிழ் வரும். பாருங்கள், ட்ராலி ஆளுக்கு ஒரு ட்ராலி எடுத்துக்கிட்டோம். அவங்க ட்ராலியில் இவங்க 2 பேரையும் ஒரு ட்ராலியில் போட்டு தள்ளிகிட்டே நடந்துட்டு இருந்தோம். மேலே போனோமா, டிவியை பார்த்தா எம்மா எவ்வளோ பெருசு, இதெல்லாம் நல்லா பெரிய வீடு கட்டி அப்புறம் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்தா டபுள் டோர் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. இந்த மாதிரி இடத்துக்கு போய்ட்டு நம்ம வாங்கலாம், அது 2வது. ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வந்தாலே நம்மளுக்கூட அந்த நல்லாயிருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்காக தான். அப்புறம் கீழே வந்து ஏன்னா இந்த நியூ இயர் பறக்க போதில் ஆஃபர்ஸ் நிறையா இருக்கும், அதான் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் அப்படியே ஒரு ரவுண்ட் முடிச்சுட்டு அப்படியே டவுன் வந்துட்டோம். டவுன் வரையில் ஈவினிங் ஆயிடுச்சு. கோயிலில் லைட்லாம் போட்டாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு டவுனுக்கு வந்ததோடு ஒரு டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு அடுத்து வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு உட்காந்து டீ தான் குடித்தோம். டீ குடிச்சிட்டு போத்தீஸில் என் சித்தப்பா ஒய்ஃப்க்கு பர்ச்சேசிங் இருந்துச்சா, அவங்க சாக்கில் நானும் போட்டு ட்ரையல் பார்த்துக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு, பட் வாங்கலை நான், அவங்க வாங்கினாங்க. சரின்னு ட்ரையல் பார்த்து முடிச்சுட்டு இந்த பில் பே பண்ணிகிட்ருக்காங்க பாருங்க, அவர் தான் வாங்கியிருக்காங்க எங்கள் சித்தப்பா. நாங்கள் சும்மா போத்தீஸ் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன கூட்டம், உட்கார்றதுக்கு இடமே இல்லை. இவங்களை எல்லாரையும் பிள்ளைங்களை பார்த்துக்கிட்ட சொல்லி ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு நானும் என் சித்தப்பா ஒய்ஃப் பேர் பிரியா, நாங்கள் 2 பேரும் நல்லா இருந்துச்சு. இவங்க பிள்ளையை பார்த்துட்டு இருந்தாங்க, நாங்கள் 2 பேரும் நல்லா ஃபுல்லாக சுற்றி அடித்து அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை எடுத்தாச்சு.
எடுத்துகிட்டு வர்ற வழி பாருங்கள், 2 பிள்ளைகளும் தூங்கிருச்சு. என்னடா தூங்கிட்டே வீடியோ எடுக்க நினச்சிடாதீங்க. என்னையும் மானூரில் நிப்பாட்டி ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நிப்பாட்டியிருந்தோம். அப்போ போல தான் எடுத்தேன். இல்லாட்டா 2 பேரையுமே நான் 2 கைட்டும் பிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தேன்னா, அதனால் அங்கே வச்சு சாப்பிட முடியல. பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டில் உட்காந்துட்டு சாப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இனி அடுத்த வருஷம் இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.